நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, என்னன்னே தெரியலைங்க, மனசே சரியில்லை, ரொம்ப டென்ஷனா இருக்கு, நிம்மதியே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு காரணம் நம்ம வீட்டில் இருக்கிற தேவையில்லாத அடைசல்கள் தான். இந்த அடைசல்கள் நம்ம வீட்டில் நிறைய எதிர்மறை ஆற்றலை உண்டாக்குமா, பிரச்சனைகளும் கூட வரவழைக்குமா. அந்த ஆற்றல் தான் நம்முடைய உடம்பையும் மனசையும் தாக்கி அமைதியின்மையை கொடுக்குது அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பொருட்களை டிஸ்போஸ் பண்ணிட்டாவே நம்மளுக்கு பாதி நிம்மதி கிடைச்சிருங்க. வீட்டை கிளியர் ஆக்கி கிளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு 4 ஸ்டெப்பு இருக்குதுங்க. அதில் முதல் ஸ்டெப்பு துணி. இவ்வளோ துணிகளை எடுத்து போட்டு சரி பண்ணணுமா? தொடர்ந்து செய்தால் கூட 3 நாள் ஆகும் போலயே. மலைச்சி போய் அதில் கை வைக்காம பயந்து தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே வர்றது தாங்க சிக்கலே. இளைச்சவனுக்கு கூட காலம் இருக்கான், ஆனால் மலைச்சவனுக்கு காலமே இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால் முதல்ல மலைக்காதீங்க. மலை போல் வேலை இருந்தாலும் எப்படி எளிமையாக பொழுதுபோக்காக செய்யறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பெரிய வேலையாக இருக்குன்னு வச்சுங்களேன், அதை பல பகுதிகளாக பிரிச்சுக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்தால் அலுப்பே தெரியாது. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை மொபைலில் ஆன் பண்ணி வச்சுட்டு வேலையை தொடங்குங்க. பாட்டு கேட்டுக்கினே வேலை செஞ்சால் உற்சாகமாக இருக்கும், அலுப்பு தெரியாது. நாம் பீரோலையும் அல்மராலையும் துணிகளை வைப்போம். அல்மராவில் டெய்லி யூஸ் துணிகளை தான் நிறைய வைப்போம். முதல்ல அல்மராவில் இருக்க துணியை இப்படி பெட்ஷீட்டை பிரித்து போட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுடுங்க. எடுத்து போட்டுட்டு அதை டிஸ்போஸ் பண்ண வேண்டியது, திரும்பவும் யூஸ் பண்ண வேண்டியதுன்னு சொல்லிட்டு 2 ரகமாக பிரித்து வச்சுக்கோங்க. டிஸ்போஸ் பண்ண வேண்டிய துணிகளை இது மாதிரி ரகவாரியாக அடுக்கி வச்சுக்கோங்க. அக்கம் பக்கத்தில் யாராவது எனக்கு உங்களுடைய பழைய புடவை சுடிதார் இருந்தால் கொடுங்கக்கா அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல நிலையில் தான் இதுவும் இருக்கும், அதை அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க. அப்படி யாரும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தெருவில் பழைய துணிக்கு சாமான் கொடுக்கறதுன்னு பிளாஸ்டிக் அலுமினி எவர்சில்வர்காரங்க வருவாங்க, அவங்கக்கிட்ட போட்டு சாமான் எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா இப்போல்லாம் குட்டியான வேன் எடுத்துகிட்டு வராங்க. முதல்ல ஆளுங்க வீடு வீடாக வந்து இந்த மாதிரி அனாதை இல்லத்துக்கு பழைய துணிகள் இருந்தால் ஏதாவது எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா வகையான துணியும் வாங்கிக்கிறாங்க. நம்ம எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டி ரெடியாக வச்சுருந்தோம்னா எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம். அவங்க வாங்கிக்கிட்டு வேனில் கலெக்ட் பண்ணின்னு போயிடுறாங்க. நாம் ரொம்ப நாளாக நிறைய துணிகளை டிஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்போம், ஆனால் அதுக்கு உண்டான டைமே நம்மளுக்கு கிடச்சிருக்காது. இப்போ இப்படி டிஸ்போஸ் பண்ணும்போது பெரிய ரிலீஃபாக இருக்கும். அது டிஸ்போஸ் பண்ண வேண்டிய துணிகள்லேயே இன்னொரு கேட்டகரி இருக்குங்க, அதை கடைசியில் சொல்கிறேன். இப்போ டிஸ்போஸ் பண்ணது போக மீதி இருக்கிற ஆடைகளை கோடைகால ஆடைகள், குளிர்கால ஆடைகள்னு 2ஆக பிரிச்சுக்கோங்க. இப்போ நடக்கிறது கோடை காலம், அதனால் குளிர்கால ஆடைகளை ஒரு கட்டப்பிடி பேக்கில் போட்டு அல்மராவனுடைய அடித்தட்டில் வச்சுருங்க. மேல் தட்டில் எடுத்து உடுத்திக்கிறதுக்கு ஈஸியாக இந்த வாயில் சாரிகளெல்லாம் மேல் தட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நிறைய துணி வெளியில் போயிட்டதுனாலையும் இது மாதிரி 2 பிரிவாக பிரித்து வச்சுக்கிறதுனால நமக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். அந்த ஆடைகளை கையாடுறதும் ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ எல்லா துணியும் ஒரே நாளில் எடுத்து போட்டு அடுக்காமல் அந்த வேலையை 2ஆக பிரிச்சுக்கிட்டோம். அல்மரா துணி ஒரு நாளைக்கு, பீரோ துணி ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டு அதையும் பாட்டு கேட்டுன்னே டிஸ்பேச் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக பீரோ துணியெல்லாம் தான் இப்போ நான் இது மேலே டேபிள் மேலே அடுக்கியிருக்கேன். முதல்ல ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டே இதை 2 வகையாக பிரிக்க போகிறோங்க. அதாவது ரொம்ப நாள் கட்டியாச்சு, கொஞ்சம் டல் ஆயிடுச்சு, ஃபேட் ஆயிடுச்சு, வெளியில் கட்டின்னு போகிற அளவுக்கு பளிச்சுன்னு இருக்காது, இதை டெய்லி யூஸுக்கு போட்டுக்கலாம் அப்படின்றத ஒரு கேட்டகரியாக பிரிச்சுருங்க. இந்த புடவை சிந்தட்டிக் தாங்க, ஆனால் வேக்காடாகவே இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம வேர்வை இது போனால் துடைச்சா கூட ரொம்ப மெத்துன்னு இருக்கும். இந்த புடவைங்களை வழக்கம் போல் 2 வகையாக, அதாவது கோடைக்கால குளிர்கால ஆடைகளாக பிரித்து டெய்லி யூஸுக்கு அலமாரியில் அடுக்கிடலாம். மீதம் இருக்கும் ஆடைகள் பீரோவில் அடுக்க வேண்டியது. இதையும் மீண்டும் 2 பிரிவாக பிரிக்க போகிறோம். பழைய ஃபார்முலா தான், கோடைக்கால ஆடைகள் குளிர்கால ஆடைகள்னு பிரிக்க போகிறோம். கோடை காலத்தில் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கட்டின்னு போனோன்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி கரை வச்ச வாயில் சாரீஸு எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இது கல்யாணத்துக்கெல்லாம் ஒத்து வராது, அதுக்கு எப்போவுமே கிராண்டாக பட்டு புடவை தான் கட்டிட்டு போகணும். பர்த்டே பார்ட்டி, நலங்கு, கும்பாபிஷேகம் போன்றவற்றுக்கு இந்த மாதிரி கரை வச்சு கொஞ்சம் கிராண்டாக உள்ளெல்லாம் கூட இதில் ஜரிகை இருக்குது, அதெல்லாம் கட்டிட்டு போகலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி 2 பிரிவாக நம்ம பிரித்து வச்சுட்டு பீரோவில் அடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எடுத்தாடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டென்ஷனே இருக்காது, தேட வேண்டியது இருக்காது.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது போல் சேலைங்க எடுத்து கட்டும்போது ஈஸியாக ப்ளிட்ஸ் எடுக்க வரும். ஆனால் இது பீரோவில் அடுக்கணும் அப்படின்னாக்கா வழுவழுப்பாக இருக்கிறதுல நழுவி கீழே விழுந்து கலைஞ்சிரும். அப்படி கலையாமல் இருக்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு கைப்பிடி வச்சுருக்கேன். பீரோக்குள்ளேருந்து வெளியில் இழுத்து தேவையான புடவையை எடுத்துக்கிட்டு திரும்பவும் உள்ளே தள்ளிலாம் கலையாமல் இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்தது பாவாடையை ஒன்று மேலே ஒன்று இப்படி அடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு மேட்சான ஒரு பாவாடையை இப்படி எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே கலைஞ்சி விழுங்க. அப்படி கலைஞ்சி விழும்போது திரும்பவும் மடிக்கிற வேலை இல்லாமல் இது பாருங்கள், இது எப்படி தூக்கி போட்டாலும் இது கலையாது. இது எப்படி மடிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி நம்ம மடித்து வச்சுக்கணும். அதில் இன்னொரு ஐடியாவை நம்ம பயன்படுத்த போகிறோம். அதுக்கு இது போல் ஒரு அட்டைப்பட்டி எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி இதை அடுக்கி வச்சுருங்க. இப்போ நாம் மேட்சிங் ஸ்கர்ட் எடுக்கும்போது இது கலையாமல் இருக்கும். நாம் எடுக்கும்போது பீரோலேருந்து அந்த அட்டைப்பெட்டியை வெளியில் எடுத்து தேவையானது எடுத்துன்னு திரும்பி உள்ளே தள்ளிடலாம். அதே போல் தான் நைட்டியையும் அட்டைப்பெட்டியில் அடுக்கி வச்சுக்கலாம். அதனால் கலையாமல் எடுத்துக்கலாம். ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நைட்டி பழசாயிடுச்சுன்னா அதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் அதுதான் முதல்ல இருக்குது. அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பீரோவில் துணியை அடுக்கி வச்சுக்கிறதுனால நிறைய இடம் சேவ் ஆகும். நம்மளுக்கு எடுத்தாடுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கள் வீட்டு அல்மராவின் கீழ்த்தட்டு மட்டும் நல்லா உயரமாக ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. அந்த இதில் நான் ஒரு பெரிய அட்டைப்பெட்டி ஓரத்தில் வச்சுருக்கேன். ஏன்னா இனிமேல் இது கட்ட மாட்டேன்னு கொடுக்குற வேட்டி, லுங்கி, நைட்டி, பேண்ட்டு, ஷர்ட்டு, என்னுடைய புடவைகள் எல்லாத்தையுமே இதை சேமித்து வச்சுருவாங்க. அவங்க திடீர்னு ஒன்று கொடுத்தாங்க, அது எங்கன்னா வச்சோம்னா எங்கே வச்சோன்னே நம்மளுக்கு மறந்துடும். அதோட எல்லாம் கலைஞ்சிரும். அதனால் இது மாதிரி சேமித்து வச்சுக்கிட்டோம்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை இதை வெளியில் எடுத்து டெஸ்பேச் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக பாவாடை, வேட்டி, லுங்கி, பனியன் இதெல்லாம் பழசாயிடுச்சுன்னா யாருக்கும் கொடுக்க முடியாது. அதனால் அவைகளை துண்டுகளாக கிழிச்சு இந்த மாதிரி ஒரு அட்டைப்பெட்டியில் அடுக்கி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சைக்கிள், பைக்கு, காரு, அடுப்பு மேடை, டைல்ஸ் இதெல்லாம் துடைக்கிறது ரொம்பவே யூஸ் ஆகும். சமையல் அறையில் கறி துணியாவோ அல்லது பிடித்துணி ஆகவும் இதை பயன்படுத்தலாம். வீட்டுக்கு எலக்ட்ரீஷியன், பிளம்பர், பெயிண்டர்லாம் வந்தாக்கா நிறைய வேஸ்ட் துணி தான் கேட்பாங்க. அந்த நேரத்தில் வீட்டை ரெண்டாக்குனா கூட வேஸ்ட் துணி கிடைக்காது, டைம் வேறு வேஸ்ட் ஆகும். அப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுலே ஓரளவுக்கு பழச இருக்கிற பனியனையோ லுங்கியோ எடுத்து கொடுக்க வேண்டி வரும். இந்த மாதிரி ரெடியாக கிழிச்சு வச்சுட்டோன்னு வச்சுங்களேன், டென்ஷன் இல்லாமல் டக்குன்னு எடுத்து கொடுத்துடலாம், டைமும் வேஸ்ட் ஆகாது. இந்த டிப்பை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இரண்டாவதாக நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றலை பெருக்கிறது வேட்டை அடைச்சிட்ருக்கிற புத்தகங்களும் பேப்பர்களும் தாங்க. அதாவது வார இதழ், மாத இதழ், நாவல்ஸு, குழந்தைகளின் போன வருட புத்தகங்கள், நோட்ஸு இதெல்லாம் தாங்க. பயனுள்ள குறிப்புகள் வந்திருக்கிற புக்ஸையும் பேப்பர்களையும் தாங்க நம்ம எடுத்து வச்சுருந்துருப்போம். அதை மீண்டும் படிக்கணும்னு நினச்சிருப்போம். ஆனால் நம்மளுக்கு நேரமே கிடைக்காம அது சேர்ந்துக்கிட்டே போகும். இதை கிளியர் பண்ணுறது பெரிய டென்ஷனான வேலைங்க, ரொம்ப டைம் எடுக்கிற வேலை. இதை பார்த்து எப்படா செய்ய போகிறோன்னு மலைப்படைஞ்சி பதட்டமும் பரபரப்பும் அடைஞ்சோம் அப்படின்னா இடுப்பு வலி, முதுகு வலி, ஏன் தலைவலி கூட வருங்க. பயங்கர டிப்ரெஷன் ஆகிடும். அதனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இதை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு மந்திரம் இருக்குதுங்க. அதுதாங்க எஃபெக்டான மந்திரம். மெதுவே வேலை செய்தால் வேகமாக வேலையாகும். என் அனுபவத்தில் 100% பலன் அடிச்சதுங்க இது. அப்படி நம்ம மெதுவாக செய்கிறப்ப வேலையும் சீக்கிரம் ஆகிடுது, வலியும் தெரியாது. நிதானமாக செஞ்சால் வலி கொடுக்குற வேலை வலிமையை கொடுக்கும். வேலை பலுவே தெரியாதுங்க. நாமளும் இவ்வளோ வேலை செஞ்சோம், இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு தோணுங்க. வீட்டில் ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தால் அல்மரா முழுஷையும் காலி பண்ணிவிடுங்க. இல்லை நீங்கள் ஒரு ஆள் தான் செய்யணும் அப்படின்னாக்கா 2 ஸ்லாபாக காலி பண்ணி டேபிள் மேலே வச்சுக்கிட்டு அடுக்குங்க. இப்போ இங்கே ஒரு குறிப்புங்க. அங்கே டேபிள் மேலே வச்சுருக்கிற அந்த புத்தக குவியலை பார்த்தோன்னே நம்மளுக்கு அப்படியே பயங்கரமாக மலைப்பு வந்துடும். ஐயோ இது என்ன இப்படி இருக்கே, நம்ம போய் ஒரு 1/2 hour படுத்து மொபைல் பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு செய்யலாம் அப்படின்னு தோணும். அதுக்கண்டி நீங்கள் உங்கள் மனசை அனுமதிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் வேலை ஆகாது. அப்போ உங்கள் மனசை, அது நம்ம மனசாக இருந்தால் கூட நம்ம தாஜா பண்ணுங்க. என்னென்னா நீ மொபைல் பாரு, ஆனால் ஒன்லி 5 minutes இதில் ஏதாவது கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம மொபைல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்த்துக்கோங்க. செய்ய ஆரம்பிங்க.
கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1/2 hour ஓடி போயிருக்கோங்க. அப்போ என்ன பண்ணுங்க, சரி நீ இப்போ போய் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. 10 நிமிஷம் தான், அதுக்கு மேலே ரெஸ்ட்டு கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் திரும்ப வந்து அதே 5 minutes ஃபார்முலா தாங்க. அப்போ தான் லேஸாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு குறிப்பு சொன்னேன், நீங்கள் வேலை செய்யும்போது உங்களுக்கு பிடிச்ச சினிமா பாட்டோ ஆன்மீக பாட்டோ இல்லை மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சோ ஆன்மீக சொற்பொழிவோ ஏதோ ஒன்று உங்களுக்கு எது பிடிக்குமோ, கதை கேட்கலாம், அது மாதிரி கேட்டுக்கிட்டே நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் வேலை பளு தெரியாமல் இருக்குங்க. உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாலும் வச்சுங்களேன், இந்த மாதிரி ரகவாரியாக பிரித்து வைங்க. டெய்லி பேப்பர், மாத இதழ், வார இதழ், சாமி புக்கு அப்படின்னு இந்த மாதிரி பிரித்து வைங்கன்னா அவங்க அழகாக பிரித்து வைப்பாங்க, ஆர்வத்தோடு செய்வாங்க. எல்லா வேலையும் நாமே இழுத்து போட்டுக்காமல் அது பிரித்து கொடுக்குறதும் ஒரு கலை தாங்க. இது பாருங்கள், இது சுத்தம் பண்ணி பேப்பர் போட்டாச்சு. இப்போ இந்த புத்தக குவியல்களை 4 இதுவாக பிரிக்க போகிறோங்க. மடமடன் பார்த்து இந்த மாதிரி இனிமேல் தேவையில்லாத பேப்பர்கள், இலவச இணைப்புகள் எல்லாம் சேர்த்துருப்போகிறோம். குழந்தைங்களுடைய புத்தகங்கள், அதோட அந்த நோட் புக்கில் இருக்கிற பிளாங்க் பேப்பர்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதமுள்ளவற்றை இதோடு சேர்த்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். இது ஒரு வகை. மிச்சிருக்கிற பிளாங்க் பேப்பர்ஸை ரஃப் நோட் தச்சு வச்சுக்கலாம். மீதமுள்ள புத்தகத்தில் நான் இது கோத்ரூ பண்ணிட்டேன், இது தேவையே இல்லை. இடது பக்கம் இருக்கிற இந்த புத்தகங்கள் எல்லாம் ஒரு சில குறிப்புகள் இருக்குது, ரொம்ப தேவையான குறிப்புகள், அது வரைக்கும் தனியாக பிரிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், கீழ் அல்மராவில் கோத்ரூ பண்ண வேண்டியது மேலே இருக்கிறதுல குறிப்புகள் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது வச்சுருக்கிறேன். நான் படுத்து ரெஸ்ட் எடுக்கும்போது கோத்ரூவெல்லாம் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக இது டிஸ்போஸும் குறிப்பு எடுக்கிறதுமா பிரிச்சுப்பேன். மேலே இருக்கிறத உட்காந்து ஒரு டைரி எடுத்து அதில் முக்கியமான குறிப்புகள், டெய்லி வாழ்க்கையில் அதை பயன்படுத்தினா நல்லதுன்ற குறிப்புகளை மட்டும் எழுதி வச்சுக்கிட்டு அதையும் டிஸ்போஸ் பண்ணிவிடுவேன். இது போல் ஒரு பையில் புக்ஸ் டு ரீடுன்னு கொஞ்சம் படிக்க வேண்டிய புத்தகங்களை அதில் போட்டு வச்சுப்பேன். படுத்து ரெஸ்ட் எடுக்கும்போது அதை கோத்ரூ பண்ணிடுவேன். அதனால் தினமும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே வந்துடும். இது பாருங்கள், தர்ம சக்கரம்ன்ற ஆன்மீக மாத இதழ். இந்த புத்தகங்களெல்லாம் சேமித்து நான் நிறைய பரண் மேலே வச்சுருக்கேன். அதை 10 புத்தகங்களாம் பைண்டிங் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா, ஆனால் எனக்கு பிறகு அதை படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அது திரும்பவும் நானே படிக்கணுன்னா கூட எனக்கு நேரமும் இல்லை. மாதம் வர்ற புத்தகத்தையும் படித்து முடிக்க முடியல, வேஸ்ட் பண்ணவும் மனசு வரல. அதனால் கோயிலில் எடுத்துகிட்டு போயிட்டு ஆன்மீக நாட்டம் உடையவர்களுக்கு இதை ஆளுக்கு ஒரு புத்தகமாக கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கிறேன். 3வது கேட்டகரி வந்து இது போல் 64 புராணம், பகவத்கீதை, பாகவதம், திருவாசகம் போன்ற புத்தகங்கள்லாம் பரம்பரையாக படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான செல்வம் தான் நான் சொல்லுவேங்க. இதை மட்டும் பூஜை வேலையில் ஒரு அலமாரியில் வச்சுருங்க. 4வது கேட்டகரி வீட்டில் இருக்கிற பொதுவான புத்தகங்கள், அதாவது யோகா, மோட்டிவேஷ்னலு, நாவல்ஸு இந்த மாதிரி இருக்கும். நாவல்லாம் நம்ம விலை ஜாஸ்தி கொடுத்து வாங்கியிருப்போம், ஆனால் அது வந்து ஒரு லைப்ரரி மாதிரி வீட்டில் இருந்துட்டு போட்டோம் அப்படின்லாம் நினச்சிருப்போம். ஆனால் அது நம்ம இனிமேல் படிக்க போகிறதில்ல அப்படின்னும் போது அதை வந்து வச்சுட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் அதையெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு லைப்ரரியில் கொடுத்துடலாம். அது நிறைய பேருக்கு பயன்படும். ஸோ எடைக்கு போட வேண்டியது, கோயிலில் கொடுக்க வேண்டியது, லைப்ரரியில் கொடுக்க வேண்டியது எல்லாம் போக மீதம் இருப்பது மிகவும் குறைவாக தான் இருக்கும். அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம், நிறைய ஸ்பேஸ் நம்மளுக்கு மிச்சமாகும். இப்போ நீங்கள் நிச்சயமாக ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. இதையே முடிச்சிட்டோம், இன்னும் 2 கேட்டகரியையும் அசால்ட்டாக பொழுதுபோக்காக ஜாலியாக செய்திடலான்ற நம்பிக்கை வந்திருக்கோங்க. இன்னும் இருக்கிற அந்த 2 பிரிவுகள் என்னென்னா, 1 சமையல் அறையில் இருக்கிற அல்மராக்கள், 2வது பரண் மேலே இருக்கிற சாமான்கள், கீழே வீட்டை அடைச்சி வச்சுருக்கிற உதவுன்னு எடுத்து வச்சுருக்கிற வாட்டர் பாட்டில்ஸு, ஜூஸ் பாட்டில்ஸ், வெரைட்டி ஆஃப் ஃபுட் பாக்ஸஸ், சோங்க. ஏற்கனவே இந்த வீடியோ ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால அந்த 2 பிரிவுகளையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஞாபகமாக ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இது போல் பல பயனுள்ள காணொலிகளை பார்க்குறதுக்கு காந்தி டிப்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸோட இணைஞ்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.